ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு ஏற்கனவே குடும்பமே சேர்ந்து ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காங்க. அதாவது நம்ம வேலன் பண்ணுற டார்ச்சல் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சக்திக்கு வந்து தூக்கமே இல்லைங்க. பிளட்டை கண்ணில் பார்த்தோன்னே ஐயோ அவ்வளோ வீக்கமா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து நான் போய் கூப்பிட்டு வரேன் சக்தின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. ஆளை விட்டு கூப்பிட்றாரு. ஏன் உள்ளே வர மாட்டீங்களோ? கடைசியில் பார்த்தா உள்ளே வர வச்சிட்டாங்க. அவங்களே சக்தி அனுப்ப முடியாது சொன்னோன்னே மறுபடியும் உள்ளே வராரு. என் தம்பி இங்கே அடிபட்டு கிடக்குறான், இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, ஹாயா வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மிரட்டுறாங்க. பிடிச்ச கல்யாணமாக இருந்தால் வருவாங்க, பிடிக்காத கல்யாணத்துக்கு அவங்க எதுக்கே வரணும். அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவங்க சக்தி நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் கண்ணா அப்படின்னான்னு கழுவி ஊற்றுறாங்க நம்ம வேலைனை. சரி இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவோம். ஏன்டா என் உயிரை வாங்குற, இந்த நிலைமையில கூட டார்ச்சல் பண்ணுற அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க. சரி திட்டுறதுக்காவது நம்ம பக்கத்தில் வந்து நின்னாலேன்னு சொல்லிட்டு வேலைன்னு கண்ணு முழிச்சிட்டாரு. நம்ம வேலன் கண்ணு முழிச்ச உடனே நம்ம சக்தியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஐயோயோ எங்கே பார்த்துட்டோனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பதறிட்டாங்க. கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலனோட குடும்பமே சேர்ந்து வந்து பார்த்துட்டு வேலனுக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னோன்னே ஹாப்பி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சரி இதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிட்டிங்கல்ல எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரனும் சக்தியும் வெளியில் கிளம்பி வராங்க. இந்த டைம் பார்த்து அவங்க அண்ணன் வந்து நிற்கிறாரு. பெரியவர் வந்து நின்று என் தங்கச்சி கஷ்டப்படுறா இப்போ வாங்க. இது என்னையா அது ஒன்றும் புரியல. தம்பி கஷ்டப்படுறான் வாங்கன்னு எடுத்துகிட்டு வரீங்க, தங்கச்சி கஷ்டப்படுறான் வாங்கன்னு எடுத்துகிட்டு வரீங்க, உங்களுக்கு ஹாப்பி தான் எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியிலேன்னு சேரன் கூப்பிட்டு வர்றாரு ஹோட்டலுக்கு. கூப்பிட்டு வந்துட்டு சாப்பிட என்ன ஆர்டர் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியல. ஒரு வழியாக ஆர்டர் பண்ணி அங்கே ஒரு ஃபன் முடிஞ்சிருச்சு. கை கழுவுற தண்ணியில் குடிக்கலாம் போனாங்க. அப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தாரு. உடனே உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கங்க்ராஸ் சொல்லி ஹக் பண்ணால் கையறின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. உடனே நம்ம சேரன் கோவம் வந்துட்டு கையோங்க போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.